எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது. முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள், ஆகையால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். இந்த உலகத்தின் எந்த சக்திகளும் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒவ்வொரு பாடுகளில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும், பலவீனங்களில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும், உபத்திரவங்களில் இருந்தும் கர்த்தராகிய தேவன் அவர்களை விடுவித்தார். அக்கினியின் உக்கிரங்களை அவித்து போட்டார். இந்த ஆண்டு கர்த்தரை நம்பி இருப்பீர்களானால் நீங்கள் தேவன் தருகிற மெய்யான விடுதலையை அனுபவிப்பீர்கள். குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே நிச்சயம் விடுதலை உண்டு. விடுதலை, 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 விடுதலை. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. மட்டுமல்ல, கர்த்தரை நம்பி இருப்போமானால் 34ஆம் சங்கீதத்திலே, தெரிந்த சங்கீதம் தானே, 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவர் மேல் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை போல் வேறொரு பாக்கியவான் இல்லை. உலகத்துல மாடிய கோடிய என்ன வேணா சம்பாதிச்சுக்கிட்டோம், உலகத்துல என்ன பெயர் பிரஸ்தாபம் வேணா சம்பாதிச்சுக்கிட்டோம். கர்த்தர் மாத்திரம் அவன் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா அவன் ஜீரோ. பைபிள் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் உலகத்துல ஹீரோவா இருப்பாங்க. நம்பிக்கை இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்களை நம்பி இருக்கிற மனுஷன். நம்ம வங்கியை நம்பலங்க, உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தத்தை நம்பலங்க, உற்றார் உறவினர்களை நம்பலங்க, புருஷன மனைவியை நம்பலங்க, பெத்த பிள்ளைய நம்பலங்க. நம்ம வாழ்க்கையில முதலாவது நம்பிக்கை நங்கூரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். அதனால நம்ம மாதிரி பாக்கியமான இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது